டைட்டானிக்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது? சில பேருக்கு இந்த சீன் ஞாபகம் வரும், இன்னும் சில பேருக்கு இந்த சீன் ஞாபகம் வரும். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு இன்னொரு மனுஷனும் ஞாபகத்துக்கு வரும். சார்ல்ஸ் ஜோவின். இவரு டைட்டானிக் ஷிப்ல சீஃப் குக்கா இருந்தாரு. ஷிப்ல இருந்த 2000 பேருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஏப்ரல் 14, 1912 எக்ஸாக்டா 11:40க்கு டைட்டானிக் ஐஸ்பர்க்ல போய் மோதுது. உள்ளுக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்கிற யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பேசஞ்சர்ஸோடனா பரவாயில்ல, ஷிப்புக்குள்ள வேலை செய்யறவங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்திருக்காங்க. இவர் கார்னர்ட், தேவர் ஹெல்ப்லெஸ் மாதிரி. பட் நம்ம ஆளு காமா இருந்திருக்காரு. பாக்குறவங்க எல்லாத்தையும் லைஃப் போட்ல ஏத்தி ஹெல்ப் பண்ணிருக்காரு. கடைசியா அவரோட லைஃப் போட்டும் வந்திருக்கு. ஆனா அவர் ஏறல. அங்க இருக்கிற உமன் அண்ட் சில்ட்ரன்ஸை ஏத்திட்டு இவர் அங்கேயே இருந்திருக்காரு. ஷிப்புக்குள்ள ஃபுல்லா தண்ணி வருது, அவருக்கு வேற லைஃப் போட்டும் கிடையாது. He knows he's gonna die. அந்த டைம்ல பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கைஸ்? ஆப்வியஸ்லி அவர் கேபினுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு விஸ்கி பாட்டில எடுத்திருக்காரு. அவரால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சிருக்காரு. எல்லாரும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உயிருக்காக போராடிட்டு இருந்தப்போ நம்ம அது ஷிப்போட ஒரு ஓரத்துல நின்றுகிட்டு குடிச்சிட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஃபைனலி ஒரு டைமுக்கு மேல ஷிப்புக்குள்ள இருக்க முடியாம தண்ணியில குதிக்கிறாரு. நார்த் அட்லாண்டிக் வந்துட்டு -2°C இருக்கும். தண்ணியில குதிச்சிங்கன்னா 2-3 நிமிஷத்துலயே மனுஷங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. கூட குதிச்ச 2-3 பேரும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டாங்க. ஆனா அண்ணன் வந்துட்டு 2-3 மணி நேரத்துக்கு தண்ணி மேலே மிதந்துட்டு இருந்திருக்காரு. ஃபைனலி ஒரு லைஃப் போட்டை பாக்குறாரு, ஒரு கை காட்டுறாரு. ஆனா அந்த லைஃப் போட்ல இடமே இல்ல. என்னடா வாழ்க்கை இதுன்னு உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் லக்கிலி இன்னொரு லைஃப் போட்டும் வருது. அதுல ஏறி தப்பிச்சும் போறாரு. ஒரு இன்ஜுரி கிடையாது, ஒரு இல்னஸ் கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு சில்லான தண்ணியில இருந்த மாதிரியே இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர்கிட்ட கேட்டப்போ நான் தான் பெருசா எதுவும் பண்ணலைங்க, நான் சும்மா தண்ணி மேல அப்படியே மிதந்துட்டு இருந்தேன், மேபி நான் அடிச்ச சரக்கு எனக்கு காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடியால் செத்தவங்க மத்தியில அண்ணன் மட்டும் குடியால் பொழைச்சவரா இருக்காரு.